ஹாய், ஒரு க்யூட்டான ஹோம் டெக்கார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். செலோ டேப்போட பேஸ் எடுத்திருக்கேன், அதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பின்னாடி இந்த மாதிரி கயிறு எடுத்துக்கலாம். நான் ஒயிட் கயிறு எடுத்திருக்கேன், நீங்கள் சணல் கயிறு கூட எடுத்துக்கலாம். அதை கீழே ஒட்ட வச்சுட்டு ஒரு ஜடை மாதிரி நம்ம பின்னிக்கலாம். இப்போது நம்ம பின்னி வச்ச கயிறை அந்த செலோ டேப் பேஸில் வச்சு க்ளூ போட்டு நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ அந்த ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம சுற்றிக்கலாம். ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு அந்த ஃபைனல் எட்ஜும் நம்ம க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பண்ணது காயட்டும். நம்ம செகண்ட் பேஸ் எடுத்துகிட்டு அதில் க்ளூ பேஸ்ட் பண்ணிட்டு ஒயிட் கயிறு அப்படியே நம்ம சுற்றிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு நார்மலாக சுற்றிருக்கோம், ஒன்றே ஒன்று மட்டும்தான் நம்ம பின்னி சுற்றிருக்கோம். இப்போ ஒரு 5 குஞ்சம் செஞ்சுக்கலாம். அஞ்சும் செஞ்ச பின்னாடியே நம்ம மெயின் பேஸில் அதை தைச்சிடலாம். நம்ம க்ளூ போட்டு ஓட்டினோன்னா அது சீக்கிரம் கீழே விழுந்துடும். அஞ்சுமே நம்ம இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே க்யூட்டான பேர்ட் செய்ய பார்ட் 2 வீடியோவை பாருங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாய், ஒரு க்யூட்டான ஹோம் டெக்கார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். செலோ டேப்போட பேஸ் எடுத்திருக்கேன், அதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பின்னாடி இந்த மாதிரி கயிறு எடுத்துக்கலாம். நான் ஒயிட் கயிறு எடுத்திருக்கேன், நீங்கள் சணல் கயிறு கூட எடுத்துக்கலாம். அதை கீழே ஒட்ட வச்சுட்டு ஒரு ஜடை மாதிரி நம்ம பின்னிக்கலாம். இப்போது நம்ம பின்னி வச்ச கயிறை அந்த செலோ டேப் பேஸ்